ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முந்தானத்து கமல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நான் சாரி சொல்லியிருக்கேன். அதுக்காண்டி நான் 3 நாளாக வீடியோ போடவே இல்லை. அந்த அக்கா விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் சாரி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு என்னால் 3 நாள் வீடியோ போட முன்னா, இப்போ வயலில் நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இங்கே மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டெய்லி மழை பெய்யுது, ரொம்ப தூறல் மாதிரி தான். அவ்வளோ ரொம்ப கனமழைலாம் பெய்யல. அதனால் ஏர் ஓட்டி வச்சுருக்காங்களா, அங்கே நிறைய பில்லு இருக்குது கொல்லையில் வயலில். அந்த பில்லெல்லாம் போய் நானும் மாமியார் நாங்கள் 4 பேருமே போய் அரிச்சிக்கிட்டு இருந்தோம்மா. பில்லெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு வயலில் நெல் போகிறதுக்காண்டி அந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சா. அதனால் காலையிலே சமைச்சு வயலுக்குமே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் 5 மணி போல் ஆயிடுது. சீக்கிரம் சீக்கிரம் என் மாமியார் பண்ண சொன்னது. அதனால தான் 3 நாள் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த அக்காவுக்கும் நான் விஷ் பண்ண முடியல. அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லுறீங்க, டெய்லி நீங்கள் வீடியோ போடுங்க, டெய்லி வீடியோ போட்டதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கே சொல்லியிருப்பேன். அம்மா எனக்கு நிறைய சாரீலாம் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு என்னென்ன சாரீ கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு அம்மா தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒடிசாக்கு வரக்குள்ள எனக்கு சாரீலாம் கொடுத்து விட்டாங்கன்னு அந்த சாரீ தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி. நான் ஒரு ப்ளூ கலர் சாரீ கட்டி வீடியோ போடுறப்போல் அதுவுமே அம்மா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு ப்ளூ கலர்னால் என்னோடய ஃபேவரட் கலரு. எனக்கு ரொம்ப ப்ளூ கலர்னால் பிடிக்கும். அதுக்காண்டி அம்மா சாரீ தான். அது எப்போ வாங்கினது தெரியும் அம்மாவுக்கு அம்மா அக்காவோட கல்யாணத்தப்போ, அக்காவோட ஃபஸ்ட்டு அக்கா கல்யாணத்தப்போ வாங்கின சாரீ அது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கட்டினாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாரீ. அதுக்கப்புறம் அம்மா எனக்கே கொடுத்துட்டாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு அக்கா தான் கொடுத்தா. இந்த சாரீ ஒரு 3 சாரீ ஃபஸ்ட்டு அக்கா கொடுத்தா, ஒரு 2 சாரீ அம்மா கொடுத்தாங்க. இந்த சாரியில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஸ்டோனு இதோட எம்ப்ராய்டிலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு அக்கா தான் கொடுத்துருந்தா. நான் ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி தான் வச்சுருந்தா எடுத்து கொடுத்துருந்தாலே. ஆனால் இன்னுமே நான் எதுலேயுமே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணவே இல்லை. அந்த ப்ளூ கலரில் அம்மாத்தோட ப்ளவுஸ் இருந்துச்சு, அதை மட்டும் நான் டைட் பண்ணி போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே ப்ளவுஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணணுமே. இந்த சாரீ ஒன்று. இது அம்மா பட்டு சாரின்னு சொல்லுவாங்கள்ல, இது எப்போவே எடுத்தது அம்மாவுக்கு. ஆனால் அம்மா அதை ஸ்டிச்சிங்கும் பண்ணல, கட்டவும் இல்லை, அப்படியே வச்சுருந்தாங்க. இன்னுமே எதுவுமே பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அம்மா அந்த சாரீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்குமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலருமே எனக்கு. இனிமேல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் நான் எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் பண்ணி எங்கேனாவது ஒரு ஃபங்க்ஷன் வெளியே போனால் அந்த மாதிரி கட்டிக்கிறதுக்காண்டி. இந்த பட்டு சாரீ ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒரு நார்மல் சாரீ மாட்டி. இது என்ன இதுவுமே ஃபஸ்ட் அக்கா தான் கொடுத்துச்சு எனக்கு. இது இன்னும் ஸ்டிக்கர் கூட ஓப்பன் பண்ணல, அப்படி தான் கொடுத்தா. இதுலையுமே ப்ளவுஸ் அப்படியே தான் இருக்குது, இன்னுமே ஸ்டிச்சிங் பண்ணலை. இது இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிங்க்கு அண்டு ப்ளூ கலர், இந்த டார்க் ப்ளூ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசைனுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எனக்கு இந்த சாரீ கொடு அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டாலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாரீ. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலரு, பிங்க்கில் இது பால் ரோஸ் கலரு. இது என்னோடய அத்தை கொடுத்தாங்க எனக்கு. எனக்கு அத்தை புதுசாக நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் எடுத்த புடவை தான் இது. இதுவுமே எனக்கு இந்த மாங்காய் மாடல்லாம் பிடிச்சிருந்துச்சு, அத்தை எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் நான் ப்ளவுஸ்லாம் எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் பண்ணணும். ஹஸ்பண்ட் ட்ரெஸ்லாம் ஒரு யூஸ் பண்ணி போட்டுட்டாரு, அதனால் வீடியோவில் காமிக்க முடியல. ஹஸ்பண்டு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதுக்குமே ஒரே ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். நான் என்ன திங்க் பண்ண போகிறேன்னா, இது ஒரு ப்ளவுஸே ஸ்டிச்சிங் பண்ணிடலாம், ஒன்று இருக்குதோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த பார்டருமே ஒன்றா தானே இருக்குது கலரு. அதனால் ஒரே சென்டர் கலர் ப்ளவுஸ் மட்டும் எடுத்து ஒன்றுத்தில் கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சைட்லேயும் சின்ன சின்ன பூ மாடல் இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அம்மா கொடுத்து விட்ட சாரீ. இது எப்போவே எடுத்தது அம்மாவுக்கு. இது எப்போ எடுத்ததுன்னு தெரியல ஆனால் எனக்கு. ஆனால் அம்மா கட்டியிருந்தாங்க, இது 2, 3 டைம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் அம்மா வீட்டில் இதுக்கப்புறம் சாரீ இந்த மாதிரி சரி நான் போட மாட்டேன்ல, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன்ல, எனக்கு கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதுவுமே எனக்கு கொடுத்துட்டாங்க. இதில் பிங்க்கு தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. எனக்கு ஃபேவரட் கலர்னால் ப்ளூ கலர் தான், எனக்கு கொஞ்சம் பிங்க்கு இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள். இதுவுமே இன்னுமே ப்ளவுஸு, ஆமாம் இது ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இது நான் இன்னும் டைட் பண்ணல, அப்படி தான் இருக்குது. ஒரு டைம் டைட் பண்ணி நான் உங்கள்கிட்ட கட்டி காமிக்கிறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாரி. இந்த சைடில் மட்டும் பார்டர் வச்சு, நடுவில் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு டிசைனுமே இருக்காது.
நார்மலாக அப்படியே சிம்பிளாக தான் இருக்கும் உள்ளாருமே. அதில் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே அம்மா எனக்கு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன். இது வந்து சும்மா நார்மலாக, இது வந்து என்ன 2வது எடுத்து கொடுத்தாங்க. அப்பாவோட 2வது அக்கா இருக்காங்கள்ல, அவங்க எடுத்து கொடுத்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தல, அப்போ வந்து இவங்க நார்மல் சாரி தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து சும்மா வீட்டில் கட்டுற மாதிரி இந்த பாலிஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளாத் இது. இதுவுமே ப்ளவுஸ் உள்ளே தான் இருக்குது, இன்னும் ஸ்டிச்சிங் பண்ணல எதுவுமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2 எதுவுமே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணல. அம்மாவுக்கு மட்டும் தான் 2 ப்ளவுஸோடு இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து நான் டைட் பண்ணி இதுக்கு ஒன்று ப்ளூ கலர் ஒன்று கட்டியிருந்தேன்ல, அது 2த்துக்கு மட்டும் தான் ப்ளவுஸ் இருக்குது, நான் டைட் பண்ணி வச்சுருக்கேன். இது மற்றது எல்லாமே நான் ப்ளவுஸுக்கு அப்புறம் தான் தைக்கணும். ஹஸ்பண்ட் எப்போ ஃப்ரீயானோன்னு தான் கூட்டிகிட்டு போகணும். ரொம்ப நாள் வீடியோ போடாமன்றதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் வயல் வேலை நடக்குது, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. இதுதான் என்னோடய சாரீ கலெக்ஷன். ஏன்னா இங்கே வந்து காட்டன் சாரீ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இதுக்கு காட்டன் சாரீ தான் நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி பாலிஸ்டர் சாரீ கட்டினா இருக்க மாட்டுது, ஒரு மாதிரி வழுக்கிட்டு விட்டு போகுது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டுது. இந்த சாரீ எல்லாமே கட்டினாலே அந்த ப்ளூ கலர் சாரீ கட்டினாமே எனக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டுது, ஒரு மாதிரி வழுக்குள்ள மாதிரி இருக்குது. இங்கே வந்து நான் அந்த 1.5 வருஷமாக நான் காட்டன் சாரியாக கட்டி பழகிடுச்சுன்னா, அதனால் எனக்கு அந்த சாரீ இந்த மாதிரி சாரீ கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மடிப்பு எடுத்து பின் பண்ணி போடுறதுக்கு வரவே மாட்டுது. இது எங்கேயாவது வெளியே போனால், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மார்க்கெட் போனால் அந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது எதுவுமே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் எல்லாமே நான் ஸ்டிச்சிங் பண்ணி இதுக்கப்புறம் தான் நான் போடணும். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அம்மா எனக்கு எத்தனை சாரீ கொடுத்துக்கிட்டாங்கன்னா, அம்மாவும் அக்காவும் சேர்த்து தான் கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு பிடிச்சது வந்து ஃபேவரட் கலர் ப்ளூ கலர் தான் சொன்னேன்ல. அதுக்கப்புறமே அந்த பிங்க்கும் அந்த டார்க் ப்ளூ இருந்துச்சு, அது 2மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அக்கா கொடுத்தது தான். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.